வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு 5 பார்க்க போகிறோம். ஸோ எடுத்துக்காட்டு 5 என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வரும் விவரங்களில் இருந்து விடுபட்ட தகவலை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விடுபட்ட தகவல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரீ மெத்தடில் அப்ளை பண்ணுவோம். ஸோ ட்ரீ மெத்தடோட ஃபார்மேட்டை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் என்ன விடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க கொஷினை ரீட் பண்ணுவோம். முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடக்க முதல் பார்த்திங்கன்னா 2,50,000. அதுக்கப்புறம் இறுதி முதல் 2,75,000. அதுக்கப்புறம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 30,000. அவ்வாண்டின் லாபம் 15,000. எடுப்புகள் இங்கே கொஷின் மார்க். ஸோ அப்போ எடுப்புகள் தான் என்னது, நமக்கு விடுபட்ட தகவல். ஸோ அந்த தகவல் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ விடுபட்ட தகவல்னு சொன்னோன்னே நீங்களுக்கெல்லாம் ட்ரீ மெத்தட் ஞாபகம் வரணும். ஸோ ட்ரீ மெத்தடை என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ட்ரீ மெத்தடோட ஸ்க்ரீன் உங்களுக்கு வியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க. திரும்பி ஷார்ட்டாக ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ ட்ரீ மெத்தடோட ஃபார்மேட்டை எழுதுனதுக்கப்புறமா எந்த சைடு அதிகமாக வருதோ கம்மியாக வர சைடு லெஸ் பண்ணிங்க அப்படின்னா எடுப்புகள் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எடுப்புகள் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ, 20,000 ரூபாய் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 20,000 தான் நமக்கு என்ன, இருப்பு கட்டும் தொகை. இருப்பு கட்டும் தொகை மீன்ஸ் பேலன்சிங் ஃபிகர். அதுதான் வந்து நமக்கு என்ன விடையாக இருக்குது. ஸோ ஃபார்மேட்டை தெளிவாக எழுதிக்கோங்க, தேதியும் தெளிவாக போட்டுக்கோங்க. 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கோங்க. விவரம் தொகை. இப்போது இறுதி முதல்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டில் 31/3/2018 எழுதிக்கலாம். இல்லாட்டி 31/3/2018 அன்று இறுதி முதல் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஸோ 2,75,000. அதுக்கப்புறம் கூட்டுக அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூட்டுகங்கிறத ஃபுல்லாகவே எழுதுங்க. நீங்கள் சிம்பிளாக போட்டுறாதீங்க. அதாவது ப்ளஸ் அப்படிங்கிறது போட்டுறாதீங்க, கழித்தல் அப்படிங்கிறது அதாவது இப்படி போட்டுறாதீங்க. ப்ளஸ்ஸுங்கிறத ப்ளஸ்ஸாவையும் மைனஸுங்கிறத மைனஸாவையும் போட்டுறாதீங்க, முழுமையாக எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடுதல் முதல்ல கழிச்சிட்டு கிடைக்கிற ஆன்சரை பார்த்திங்கன்னா சரி கட்டப்பட்ட முதல் 2,65,000. சரிங்களா? அதுக்கப்புறம் தொடக்க முதல்ல கழிச்சோம் அப்படின்னா ஆண்டின் லாபம் எவ்வளோ, 15,000 ரூபாய் கிடைக்குது. அப்போ ஆண்டின் லாபம் நமக்கு விடை இல்லை, இந்த 20,000 தான் நமக்கு என்ன ஆன்சர். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் முடிஞ்சோடனே எடுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அமௌண்ட்டு எவ்வளோ எடுப்புகள்னு எழுதிட்டு அமௌண்ட்டு 20,000 அப்படின்னு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? அப்படி போட்டால் தான் வந்துட்டு என்னாகும், அந்த சம்மு அதோடைய முடிவடையும். ஸோ இதோடைய சம் முடிஞ்சு ஆண்டின் லாபம் தான் ஆன்சர் நினச்சிடாதீங்க, இருப்பு கட்டும் தொகை தான் நமக்கு என்ன விடை. விடுபட்ட வெளுத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுக்காக தான் நம்ம எழுத சொல்கிறேன் லாஸ்ட்டில் உங்களை. சரிங்களா? ஸோ இந்த எடுத்துக்காட்டு 5 தான் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரீ மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் ஸ்கூலில் எந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.